Romans 10th chapter. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். 17th verse, Romans 10:17. So then faith cometh by hearing, and hearing by the word of God. இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஸோ ஃபெய்த் கம்மத் பை ரீடிங் அண்ட் ஹியரிங் காட்ஸ் வேர்ட். விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக வரும் என்று சொல்லப்படுகிறது. So in practical way, we could not accept it, really speaking. நடைமுறையில் இதை நம்ம உண்மையாலுமே ஏற்றுக்கொள்ள முடியலைங்க. So many people are reading the Bible, hearing God's word, but do they have faith or do they come to the knowledge of faith? நிறைய பேர் அவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறாங்க, ஆனால் அவங்க எல்லாருமே விசுவாசத்தில் வர்றாங்களா? இல்லையே. அப்படி பார்த்தா நிறைய பேர் உண்மையாலுமே பைபிளை வாசிக்கிறவங்க நிறைய பேர். So many people here who read Bible, but we could not say that because they read the Bible or hear the word of God being preached, அவங்க பைபிளை வாசிக்கிறதுனாலையோ அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுனாலையோ அவர்களுக்கு விசுவாசம் வரதில்லை. Even many people who know the truth very well, they don't have faith. That is another irony. நிறைய பேர் சத்தியத்தை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்க விசுவாசத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியல. The word of God, they are filled with God's word, but without minus faith. கடவுளுடைய வார்த்தை நிறைய இருக்குது, ஆனால் விசுவாசம் இல்லை. So where is the God's word residing? அவருடைய வார்த்தை எங்கே தங்கி இருக்குது? It's in the mind, மனதில் இருக்கிறது. Dear people, so here what is meant by this verse? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னென்னா, the word of God should affect the heart. அதுதான் கேள்விங்கிறது. that is the hearing. அதாவது தேவனுடைய வார்த்தை இருதயத்தை பாதிக்க வேண்டும். இன்னொருத்தர் சொல்கிறாரு, one man of God says, ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, faith is nothing but believing God's word as such. விசுவாசங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, ஆண்டுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறது தான். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார், சிறு பிள்ளைகளைப் போல. ஸோ லைக் தி ஸ்மால் சில்ட்ரன், இஃப் தே குட் நாட் பிலீவ் காட்ஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையை நம்பலைன்னா ஃபெய்த் ஒன்ட் கம், விசுவாசம் வராது. ஸோ ஃபெய்த் கம்ஸ் பை பிலீவிங் காட்ஸ் வேர்ட். விசுவாசம் அவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால தான் வருகிறது. அஃப்கோர்ஸ் ஃபெய்த் இஸ் எ கிஃப்ட். விசுவாசங்கிறது தேவன் கொடுக்கிற ஈவு. பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்கிறாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு இல்லாத கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தது. யூ see this 21st verse, 21வது வசனத்தில், இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து இங்கே சொல்கிற ஒரு டெஸ்டிமனி பாருங்கள், என்ன சாட்சி சொல்லப்படுகிறது. இங்கே மோசே தான் சொல்லியிருக்காரு. இட்ஸ் அ டெஸ்டிமனி ஆஃப் மோசஸ்
who led the people. அந்த ஜனங்களை வழிநடத்தின மோசே தான் சொல்லியிருக்கார். இங்கே மோசே என்ன சாட்சி கொடுத்துருக்காரு? வாட் இஸ் த டெஸ்டிமனி that Moses gave about this people of Israel? இஸ்ரவேல் மக்களை குறித்த சாட்சி என்ன சொல்லியிருக்காரு? 2 சொல்கிறாரு. கீழ்ப்படியாதவர்கள், see the 21st verse, but to Israel he saith all day long, I have stretched forth my hands. அதாவது அதிகமான அளவில் ஆண்டுடைய வார்த்தை கேட்டிருக்காங்க, அதிகமான அளவில் ஆண்டுடைய செய்கைகளை கண்டிருக்கார்கள். They have seen God's word in plenty. They have been heard God's word in plenty. And they have seen the work of God in plenty. நிறைய பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்கள குறித்து என்ன சொல்லப்படுகிறது? They are disobedient, கீழ்ப்படியாதவர்களும், and gainsaying people. அப்படின்னா தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக வாழும்படியான மக்கள். நோ கேர் அபவுட் காட், தேவனை பற்றி கவலை இல்லை, தேவனுடைய காரியங்களை குறித்து அக்கறை இல்லை. நோ கன்சர்ன் ஃபார் காட்ஸ் திங்ஸ். செல்ஃபிஷ், சுயநலமானவர்கள். அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் எடுத்துக்கொள்வாங்க. They will take the word if it is really palatable to them. தங்களுக்கு சாதகமானது. அவங்கள நீங்கள் வேறு மாதிரி டச் பண்ணிங்கன்னா they will resist God's word. அவருடைய வார்த்தையை எதிர்த்து நிற்பார்கள். என்ன ஒரு டெஸ்டிமனி பாருங்கள். இன்றைக்கி டுடேஸ் சர்ச் இஸ் நத்திங் பட் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். இன்றைக்கி சபைங்கிறத நீங்கள் வேறு மாதிரி நினைக்காதீங்க. இஸ்ரேல் மக்கள் டிட்டோ இன்றைக்கி இருக்கிற சபையில் இருக்கிற மக்கள். அதாவது யார்? நீங்கள் தான். உங்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் யூ. நீங்கும்போது உங்களை மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் த ஹோல் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆஃப் தட் சார்ட். முழு கிறிஸ்தவமே இன்றைக்கி அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி போதகர்கள் நிறைய எழும்பி இருக்கிறாங்க. ஸோ மெனி ப்ரீச்சர்ஸ் ஹவ் கம் அப். அவங்களுக்கு வேலை என்ன? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் தோஸ் ப்ரீச்சர்ஸ்? அவங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னால் பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்தவம் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இஸ்ரவேல் மக்களை விட மோசமானவங்க தான் நான் நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட் பை காட் ஸ்டாண்டர்ட், தேவனுடைய அளவின்படி நான் சரியாக செய்கிறேன்னா அதுதான் முக்கியமானது. பாருங்கள், அந்த நாட்களில் ஒரே ஒரு மனுஷன் மோசே தான் இருந்தார். தோஸ் டேஸ் ஒன்லி மோசஸ் வாஸ் தேர், நோ ஆல்டர்னேட், வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த நாளில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? You see 2 Timothy 4th chapter. 2 Timothy 4th chapterல இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுடைய, நான் இது பாருங்கள், இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, பைபிளில் வாசிப்பாங்க. they read the Bible, they know the Bible. வேதத்தை வாசிப்பாங்க, அவங்களுக்கு பைபிள் தெரியும். ஆனால் அவங்களுக்கு கொடுத்த மோசேயினுடைய சாட்சி கீழ்ப்படியாதவர்கள், சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். they resist God's word. ஏன்? அதுக்கு அதனால் in order to avoid these things, இது அவங்க அதை தவிர்க்கிறதுக்காக they have made a technique, ஒரு தந்திரமான ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார்கள். வாட் இஸ் தட்? அது என்ன? பைபிள் இஸ் வெரி கிளியர். வேதம் பாருங்கள், தெளிவாக சொல்கிறார். பவுல் ஹி வான்ஸ் தமோத்தை எச்சரிக்கிறார். அப்போவே இந்த ப்ராப்ளம் தாங்க. ஸோ டுடே இட்ஸ் ஹாரிபிள். பயங்கரமாக இருக்குங்க. இன்றைக்கி கிறிஸ்தவமே பயங்கரமாக இருக்குது. ஸோ இட் இஸ் த வார்னிங் ஆஃப் காட். இது தேவனுடைய எச்சரிப்பாக இருக்கிறது. 4th verse, இது 4th chapter 4வது வசனம். பவுல் சொன்னார், என்ன சொன்னார்னா,
திமோத்தி வாஸ் எ யங் ப்ரீச்சர், ஒரு இளம் போதகர். சொன்னார், நீ ஜனங்களையெல்லாம் பார்த்து போதிக்காத. டோன்ட் ப்ரீச் அக்கார்டிங் டு த palatability ஆஃப் த பீப்புள். நீ பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னால், 2வது வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ப்ரீச் த வேர்ட். இந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதை போதிப்பா. அதுதான் உன்னுடைய வேலை. ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்னென்னா, he must preach the word. What the Bible says he has to preach. வேதம் என்ன சொல்லுதோ அதை அவர் தெளிவாய் போதிக்க வேண்டியது ஒரு ஊழியக்காரனுடையது. அவர் சொல்கிறாரு, சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி, டோன்ட் லுக் அட் த பீப்புள் ஆர் லுக் அட் த சீசன். காலத்தை பார்க்காத, ஜனங்களை பார்க்காத. ப்ரீச் த வேர்ட். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு சொல்கிறாரு. ரொம்ப பேலன்ஸ்டாக பேசுகிறார். எல்லா நீடிய சாந்தத்தோடும், வித் லாங் சஃபரிங். ஏன்னு கேட்டால், யூ ஆர் டீலிங் வித் பீப்புள் who are very stubborn and resistant to God's word. ஒரு பிடிவாதம், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற ஜனங்கள் இவங்க. இது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தான் பேசுகிறார். இஸ் ஸ்பீக்கிங் இன் த நியூ டெஸ்ட்மென்ட் பீரியட். இந்த ஜனங்களுக்கு நீ போதிக்கும் பொழுது நிச்சயமாக யூ மே லூஸ் பேஷன்ஸ். நீ பொறுமை இழந்துருவப்பா. என்னடா இந்த சத்தியத்தை கேட்குறாங்க, ஆனால் ஒன்றும் அசர மாட்டேன்றாங்களே, வாழ்க்கை மாற மாட்டேங்குதே. பீப்புள் ஆர் நாட் பீயிங் சேஞ்ச்ட். அவங்களுக்குன்னு ஒரு வழியை தெரிஞ்சுக்கிறாங்க. தே வாண்ட் டு ஹேவ் தேர் ஓன் வே. தே ஜஸ்டிஃபை தெம்செல்ஸ். அதில் தாங்களை நீதிமானாக வச்சுக்கிறாங்க. தே திங்க் தட் தே ஆர் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரியவர்கள் நினச்சிக்கிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு டீல் வித் சச் பீப்புள். அந்த விதமான மக்களோடு நீ செயல்பட வேண்டியிருக்கிறதுனால நீ நீடிய சாந்தம் வேணும் உனக்கு. ஒரு ஊழியக்காரனுக்கு அதிமுக்கியமான ஒரு குணம் என்னென்னா, லாங் சஃபரிங், நீடிய சாந்தம். நீடிய சாந்தம் இல்லைன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்யவே முடியாது. preacher who wants to preach the word of God, he can never be a minister. அதே சமயத்தில் சாந்தத்தோடு சொல்லுப்பா. அவர் preach the word, be instant in season and out of season. காலத்தை பார்த்தெல்லாம் செய்யாத. இவங்களுக்கு பிடிக்குமா, உங்களுக்கு பிடிக்காதா? I have seen many people, பார்த்துருக்கேங்க. Suppose if I preach a sermon which is really a sermon of blessing, ஒரு ஆசீர்வாதம் அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஏற்றதாக இருக்குமானா, they will be very much encouraged. ரொம்ப உற்சாகம் அடைவார்கள். பட் ட்ரூலி ஸ்பீக்கிங், அந்த என்கரேஜ்மெண்ட் ரொம்ப நாளைக்கு இருக்காது. இட் won't stand for a long time. அது ஒரு நாள் 2 நாளைக்கு இருக்கும். அப்புறம் பழையபடி ஆரம்பிச்சிருவாங்க. 1 or 2 days will be there and then again they will come to the routine. I'm so sad to say this. வேறு வழி கிடையாது. இந்த நெகட்டிவ் எதிர பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் வேறு வழி கிடையாது. இங்கே பவுல் தான் அதை சொல்கிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஆகவே விசுவாசங்கிறது சும்மா ஏதோ பைபிள் வசனம் படிச்சுட்டா வராது. டோன்ட் திங்க் தட் ஃபெய்த் வில் கம் பை ரீடிங் ஆர் பை ஹியரிங். அப்போ அது 2 என்ன தேவை தெரியுங்களா? சரியான பிரசங்கத்தை நீ கேட்குறதும் ரொம்ப முக்கியம். யூ மஸ்ட் ஹியர் த ரைட் ப்ரீச்சிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட். அதுதான் அங்கே முக்கியம். யூ மஸ்ட் ரியலி பி ஃபெட் வித் காட்ஸ் வேர்ட் ஆஸ் சச். கலங்கமில்லாத, கபடமில்லாத, கலப்படமில்லாத அவனுடைய வார்த்தையை இன்னைக்கு நீ போதிக்க வேண்டியது அவசியம். யூ மஸ்ட் ப்ரீச் வித்தவுட் எனி மிக்சர். ஏன்னா தே ஆர் தி எட்டர்னல் சோல்ஸ். அவங்க நித்தியமான ஆத்மா. அவங்க கேட்காம போனால் டெஃபினட்டாக அது டியர் பீப்புள் டோன்ட் திங்க். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். யூ மஸ்ட் ரியலி எக்ஸாமின். I really doubt most of the conversions in this church. இந்த சபையில் அநேக ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ரட்சிப்பை நான் நம்புறதில்லை, ட்ரூலி ஸ்பீக்கிங். ஏன்னு கேட்டால் அவங்க வாழ்க்கை பேசுதாங்கிறது தான் கேள்வி.
இஸ் யுவர் லைஃப் ஸ்பீக்ஸ். வாழ்க்கை பேசாமல் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. நோ யூஸ் அட் ஆல். ஒருவேளை நீ 150% ரட்சிக்கப்பட்டேன்னு நினச்சிட்டு இருந்தால் கூட சரி. யூ மே திங்க் தட் யூ ஆர் சேவ்ட் 150%, பட் யூ மே நாட் பி சேவ்ட். ரட்சிக்கப்படல. ஆனால் எவ்வளோ பயங்கரம். யூ வில் கோ டு ஹெல் ஃபயர். நரகத்துக்கு தான் போவ. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ ரட்சிக்கப்பட்ட நீ நினச்சிட்டு இருக்காதப்போ அதை உறுதிப்படுத்துன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சேஸ் யூ மஸ்ட் கன்ஃபார்ம் இட். ஒரு உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணுவான். A truly saved person will always confirm it. ஏன்னா அவனுக்குள்ளே அந்த தெய்வ பயம் இருக்கும். He will have the fear of God. ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா, am I truly saved? அவங்களுக்குள்ள அந்த தெய்வ பயம் இருக்கிறதுனால they will try to convince themselves and make it to be assured from God. தேவனிடத்திலிருந்து அதை நிச்சயப்படுத்தி கொள்ள அவங்க ஜாக்கிரதை. அதுதான் பேதுருவில் சொல்லப்படுகிறது, அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிரு. பி diligent. ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட்டதாக நினச்சிட்டு இருக்கிறவன் அப்படி செய்ய மாட்டான். Those who are not saved but thinking that they are saved, they won't be diligent in affirming their conversion. This is the truth. இதுதான் உண்மைங்க. ஏன்னா நீங்களும் நானும் நினைக்கிறது படி இல்லை. This is the only standard. எனக்கும் சரி உனக்கும் சரி, for me or for you, this is the only standard. This is the God's word. தேவனுடைய வார்த்தை. We will all be judged according to God's word. அதுதான் வேதம் சொல்கிற ஒரே ஒரு காரணம். We will be judged according to God's word. தேவனுடைய வார்த்தையின்படி நியாய தீர்க்கப்படுவோம். நான் என்ன நினைச்சேன்றதுனால அல்ல. It is not meant what I meant or what I think. Never. It is by God's word. அதனால் a real faith என்ன தெரியுங்களா? Believing God's word and putting forth every step in accordance with the God's word. அதுதான் ஒவ்வொரு அடியும் இந்த வார்த்தையின் அடிப்படையில் தாங்க எடுத்து வைப்பீங்க. அதுதாங்க. we are not perfect people. நம்ம பரிபூர்ணமானவங்க அல்ல. பட் உன் வார்த்தை every time when you read the Bible, could you really examine in the light of God's word? நீ பைபிளை வாசிக்கிறேன்னா அந்த வேதத்தை வாசிக்கிற அந்த வேத சத்தியத்தின் வெளிச்சத்தில் உன்னை நீ ஆராய்ந்து பார்க்குறியா நான் கேட்குறேன். யூ ரீட், ஓகே, படிக்கிற ரைட்டு, பட் டூ யூ ஹாவ் டிலிஜென்ஸ் in really examining in the revelation of God's word which is being given in the Bible? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த சத்திய வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலையில் உன்னுடைய வேத படிப்பு இருக்கா, வேத ஆராய்ச்சி இருக்கா? Because it is God's word. தேவனுடைய வார்த்தை. அதான் வேதம் என்னுடைய வார்த்தையை கண்டு நடுங்கிறவனை நோக்கி பார்க்கிறேன் நான் சொல்கிறேன். அப்படின்னா என்னென்னா, ஐயோ அப்படி நடுங்கிறது இல்லை. there is a fear of God. தேவனுடைய பயம். அதான் அவர் சொல்கிறாரு, நீடிய சாந்தத்தோடு நீ ரொம்ப பொறுமையாக நீ கையாளணும். யூ மஸ்ட் பி ப்ரீச் த நீடிய பொறுமையோடு நீ கையாளணும். அப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னால், நீடிய உபதேசத்தோடும் and their own second, reprove, rebuke, exhort with all long suffering and doctrine. சத்தியத்தை தான் போசிக்க முடியும். ஊர்பட்ட கதையெல்லாம் நீ பிரசங்கத்தை இங்கே மேடையில் நின்றுட்டு பிரசங்கம் பண்ணுறது அது பிரசங்கம் இல்லை. அஃப்கோர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வி கிவ், உதாரணத்தை நம்ம கொடுக்குறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கதை சொல்கிறதே இன்றைக்கி நிறைய பிரசங்கமாக நிறைய ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இட்ஸ் ஒன்லி ஸ்டோரிஸ். அதை கேட்குறதுக்கு அவங்களுக்கு ஜனங்க ரொம்ப டிவியெல்லாம் உண்மையாலுமே நீ கெடுன்னு சொன்னால் கிறிஸ்தவ டிவி பிரசங்கிகளை கேளு, நீ கெட்டு போயிடுவேன், கெட்டு நாசமாக போயிடுவேன். ஏன்னு கேட்டால் அவன் பண்ணுறது எல்லாமே அவன் அட்டூழியமாக தான் இருக்கும். It's all terrible, mischievous, destructive influence of the devil. பிசாசனுடைய துர்போதனையை வச்சு
யாராவது ஒருத்தர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி, நீ செய்கிறது தப்புப்பா, தேவனுக்கு முன்பு அருவருப்பானதுன்னு சொல்ல அவங்க துணிகரமாக இருக்காங்களா? டூ தே ஹவ் கட் அண்ட் போல்ட்? நிறைய சர்ச்சஸில் ஐயோ நான் அப்படி பிரசங்கமான ஆட்கள் வர மாட்டாங்களே. இஃப் ஐ ப்ரீச், ஐயோ பீப்புள் won't come. ப்ரீச்சிங் இஸ் நாட் ஃபார் த பீப்புள் டு, ஆட்களை சேர்க்கறது ஊழியம் இல்லைங்க, ஆத்ம ரட்சிப்பு தான் ஊழியம். சேவிங் த சோல்ஸ் இஸ் மினிஸ்ட்ரி. அதனால தான் அடுத்தது என்ன சொல்கிறாரு? கண்டனம் பண்ணுன்றார். கண்டம் தெம், தப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஆத்மா அழிஞ்சு போகாதபடிக்கு கண்டம் பண்ணுறது. அடுத்த சொல்கிறார் கடிந்து கொள்ளு சொல்கிறார். ரொம்ப பி சிவியர். நோ ப்ளீஸிங் ஆஃப் மேன். மனுஷனை வந்து அங்கே பிரியப்படுத்துகிற காரியமே இல்லைங்க. ரிப்யூக், ரிப்ரூவ் அண்ட் ரிப்யூக். ஏன்னு கேட்டால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் இந்த ஜனங்களும் இருக்காங்க, இனிமேலும் அப்படி தான் இருப்பாங்க. ஒன்றும் அவங்க செவி கொடுக்கறதில்ல. அதான் இஸ்ரவேல் மக்களை பற்றி சொன்ன அந்த 2 டிஸொபீடியன்ட் அண்ட் ரெசிஸ்டிங் காட்ஸ் வேர்ட் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி ரெசிஸ்ட் பண்ணுவாங்கன்னா, அது ஒரு தந்திரமான ரெசிஸ்டன்ஸ். தே வில் ட்ரை டு ஜஸ்டிஃபை. என்னதான் அவனுடைய வார்த்தை சொல்லுதுன்னு சொன்னால் கூட they will try to justify what they are right. அவங்க சரின்றதுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க. இல்லைங்க, that's not right. ஏன்னு கேட்டால் 3வது வசனத்தை, ஏனென்றால் அவள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க அவங்களுக்கு மனசு இருக்காது. people, faith comes by hearingனா சும்மா ஏதோ படிக்கிறோம் கேட்குறோம் இல்லைங்க. உண்மையான விதத்தில் த ரைட் ப்ரீச்சிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட், சரியான தேவனுடைய வார்த்தை எங்கேயுமே ரைட் ப்ரீச்சிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட் இஸ் தேர் வித் ஆல் பேஷன்ஸ் அண்ட் வித் ஆல் ரிபியூக், கண்டமிங், கடிந்து கொண்டு கண்டிப்போடு பேசுகிற சத்தியம் அன்றைக்கி தேவை. இப்படி வேர் ஆர் த ப்ரீச்சர்ஸ், இட்டர்னல் சோல்ஸ், நித்தியமான ஆத்மா. யோசனை பண்ணிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வந்து ஒருவேளை நீ உன்னுடைய பார்வையில் சரியாக கூட இருக்கலாம். யூ மே திங்க் தட் யூ ஆர் ஆல் ரைட், பட் வாட் அபவுட் தி எண்ட்? உன்னுடைய முடிவு என்ன இருக்கு? காட்ஸ் வேர்ட் வில் பி ஓப்பன். உன்னுடைய வசனம் தான் உனக்கு நியாயத்தை இருக்கும். இட் இஸ் காட்ஸ் வேர்ட். அப்போ நீ என்ன சொல்லுவ? வாட் கேன் யூ சொல்? இஃப் யூ ரியலி பிலீவ் த பைபிள், வேதத்தை நம்பினா இட்டர்னல் ஹெல்ஃபயர், நித்தியமான நரக ஆக்கின. நரகத்தை நினைச்சாவே அது எனக்கு என்னால் கிரகிக்க முடியல. ஐ குட் நாட் காம்ப்ரிஹெண்ட் இட். ஆர்சி ஸ்ப்ரவுல் ஒருத்தர் கேட்டாங்க, உங்களுக்கு என்னங்க பைபிளில் என்ன பிரச்சனை ஏதாவது இருக்கான்னா, எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, நரகத்தை என்னால் கிரகிக்க முடியலன்றார். உண்மைதான். ஏன்னா அது முடிவே இல்லை. நித்தியமாக அக்னியில் இருக்கும்படியான ஒரு பயங்கரமான காரியம். உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்ம எவ்வளோ ஜாக்கிரதை, ஹவு மச் டிலிஜென்ஸ் வி கிவ் இன் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஆனால் ஆவிக்குரிய அந்த டிலிஜென்ஸ் இருக்கிறதில்ல நம்மக்கிட்ட. அப்படி இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கணும். அதை விட 100 மடங்கு அதிகம் இருக்கணும். யூ மஸ்ட் ஹேவ் த டிலிஜென்ஸ். நீ வந்து பரவாயில்லன்னு போயிட முடியாது. உலகத்துக்கு எவ்வளோ வி ஆர் டிலிஜென்ட் இன் சீக்கிங் திங்ஸ் டு அக்காம்ப்ளிஷ் அவர் சென்ஸ், அவர் டிசையர்ஸ், அவர் நம்முடைய விருப்பங்களை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறோம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் ஒய் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கப்படுத்துகிறாரு. ஏன்னா அவள் ஆரோக்கியமான உபதேசத்தை அவங்களுக்கு பிடிக்காது, பொறுக்க முடியாது. அதான் பொறுக்க மனதில்லாமல், for the time will come when they will not endure sound doctrine. இல்லை, அங்கே போனால் திட்டுறாங்க, they scold. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இருக்கிறதுலையே, no word of blessing. Dear people, it is not actually condemning without any implication. அதனுடைய பாதிப்பை தெரியாமல் பேசுகிற ஒரு காரியம் இல்லை. அதான் அவர் சொல்கிறாரு, செவித்தன உள்ளவர்களாகி, அதாவது அவங்களுக்கு அதைத்தான் கேட்க பிடிக்கும்.
தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு they will escape. அவங்களுக்கு தகுந்த மாதிரி போதிக்கிற போதகர்கள் எங்கே இருக்காங்க? they will try to find out. இப்போ நிறைய பீப்புள் சர்ச்சஸ்லேருந்து ஒரு சர்ச்சிலேருந்து இன்னொரு சர்ச்சு போயிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பீப்புள் ஜம்பிங் ஃப்ரம் ஒன் சர்ச் டு அனதர் சர்ச். நிறைய பென்டிகாஸ்ட்லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். யூ கேன் see. இங்கே போனால் எனக்கு அது பிடிக்கல, ஐ டோன்ட் லைக் இட். அவங்க அந்த மாதிரி they will try to find out some preacher who will be palatable and who will really be the sermons that will be pleasing to hear. கேட்குறதுக்கு ரொம்ப இன்பமான ஒரு இது. அப்புறம் அவங்கள பற்றி என்ன சொல்லப்படி செவித்துணர்வுள்ளராக மட்டுமல்ல, அந்த வசனத்தில் சொல்லுது, பட் ஆஃப்டர் தேன் ஓன் லஸ், சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு தெரிந்து கொண்டு. தெர் இஸ் அ லஸ்ட், அதாவது கிரேவிங். இது பாருங்கள், இது ஒரு சட்டில் கிறிஸ்டியானிட்டி, இது தந்திரமான கிறிஸ்தவம். there will be lust in them in the name of God. தேவனுடைய பெயரில் ஒரு இச்சை. அது என்ன இச்சை? தங்களுக்கு ஏற்ற போதகர்கள் யாராவது இருக்கிறாங்களா? ஸோ they could be pleasing. அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய மக்கள். Dear people, faith won't come by such things. அந்த விதமான காரியங்களினால் வராது. அப்புறம் 4வது வசனத்தில் அதான் சொல்கிறார், 4th verse, சத்தியத்துக்கு செவியை விலக்கி. 4th verse he warns, சத்தியத்துக்கு செவியை விலக்கி விடுவார்கள். and they shall turn away their ears from the truth. ட்ரூத்துக்கு அவங்களுக்கு இடமே இல்லைங்க. no place for the truth. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். and shall turned into fables. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நான் உண்மையாக சத்தியத்தை நேசிக்கிறேன்னா, do I love God's word? when I read God's word, நான் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது எந்த அளவுக்கு கர்த்தனோட பேசுகிறத ஒரு உணர்வோடு நான் வாசிக்கிறேன். how much with an understanding that I read God's word, that God speaks to me. 5ல் சொன்னார், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. இதில் எந்த விதமான வேவரிங் கிடையாது. பட் வாட்ச் thou in all things, endure afflictions. சுவிசேஷ தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்ற. அவ்வளோதான் சொல்கிறேன். It's your ministry to fulfill in this way. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், why I am explaining all these things. நீங்கள் நினைச்சபடி கர்த்தருடைய வசனத்தை திருப்பக்கூடாது. You can't turn as you like God's word. But as such, what the Bible says, you must ready to accept. அங்கே தான் ஃபெய்த் வருது. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விதமான மனநிலையோடு கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்பு கொடுத்தலும் தாழ்மையும் தேவை. அது இருந்தால் தான் நம்ம உண்மையான விதத்தில் we are being benefited by God's word. என்ன கேட்டால், இந்த ஃபெய்த்துங்கிறது இஸ் a tremendous, ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லைங்க. விசுவாசம்ன்றது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே விசுவாசியே இல்லையே. விசுவாசிங்கிறவ யாருன்னா, who is a believer? the one who has faith. விசுவாசம் இல்லைங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். அதை ஒரு பெரிய பட்டியலை பார்க்குறோம். who are these people? எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் யார்? they are the valiant soldiers of faith. விசுவாச வீரர்கள். Christianity is something, is an extraordinary, அதாவது ஒரு அசாதாரணமான ஒன்று தாங்க கிறிஸ்தவங்கிறது. கிறிஸ்தவங்கிறது ஏதோ வழக்கமான விதத்தில் காணப்படுகிற ஒரு காரியம் அல்ல. இட்ஸ் an extraordinary thing. இது ஒரு அசாதாரணமான ஒரு காரியம்.
பிகாஸ் இட் இஸ் ஆஃப் இந்த உலகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பாருங்களேன், த வேர்ல்ட் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. He has no faith of God. If he loves the world, it's a very clear cut. அவன் உலகத்தை நேசிக்கிறவனாக இருந்தான், அவனுக்குள்ள பிதாவின் அன்பு இல்லைன்ட்டார். அவ்வளோதான், ஃபினிஷ்ட். அரைகுறை பாதி 50%, நோ 50%, நத்திங். நீ ஒன்றா உலகத்தை நேசித்து உலகத்தின் பின்னால் போன, யூ மஸ்ட் கோ ஆஃப்டர் காட். நோ இன் பிட்வீன். இடைப்பட்ட காரியம்ங்கிறது இல்லை. ஃபெய்த் இஸ் நாட் சம்திங் கிரேட், பட் வி கெட் இட் த்ரூ காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையின் மூலம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். இட் இஸ் ட்ரூ. ஃபெய்த் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். தேவனுடைய ஈவு. பரிசுத்த ஆவியானவர் இந்த இப்போ நிறைய பேர் பைபிள் வசனத்தை கூட வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. தே வில் ப்ரே யூஸிங் காட்ஸ் வேர்ட். அது ஃபெய்த் அல்ல. ஃபெய்த் இஸ் நத்திங் பட் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் சேஞ்ச்ட் த வே ஆஃப் லைஃப். வாழ்க்கை முறையை மாற்றுறதாங்க. அவனுடைய வார்த்தை வாழ்க்கை முறையை மாற்றிருச்சு, அவ்வளோதான். அந்த விசுவாசம் உன் வாழ்க்கையை மாற்றிருக்கா? ஹேஸ் இட் சேஞ்ச்ட் யுவர் பேட்டர்ன் ஆஃப் லைஃப்? பாருங்கள், ஏன் இது எக்ஸ்ட்ராடினரின்றதுனா, ஒய் ஐம் டெல்லிங் எக்ஸ்ட்ராடினரி? ஹீப்ரூ 11th chapter, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாசங்கிறதுக்கு ஒரு அருமையான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், அதாவது எப்படின்னா, இதை இப்படி திருப்பி போட்டுக்கலாம், காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது. அதாவது நீ காணாத ஒன்றை நீ நம்புற, நிச்சயமாக நம்புற, அதுவும் வாழ்க்கையில் நம்பிக்கையாக உறுதிப்படுகிறது. You believe which is not seen, and it is being confirmed by the faith in you. அதுதான் என்னுடைய சரியான அர்த்தம். நான் சொல்கிறது எந்தளவுக்கு நீங்கள் விளைக்க முடியுது தெரியல. அதாவது நீ காணப்படாத ஒன்றை நீ நம்புகிற, காணப்படாத தேவனை நீ நம்புகிற, அவருடைய வார்த்தையை நம்புகிற, அவருடைய செயலை நம்புகிற, அவருடைய எல்லா குணாதிசயம் எல்லாத்தையும் நம்புகிற. அது நீங்கள் நம்புகிற நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையில் அதை சார்ந்து வாழுகிற ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்டு உன் வாழ்க்கையில் கிடைச்சிருச்சு. You have a strong base to walk in this path. இந்த பாதையில் நடக்கும்படியான ஒரு ஆழமான உறுதிப்பாடுக்குள்ளே நீ வர்ற. ஆமாம் இல்லை, அதுதாங்க விசுவாசம். தட் இஸ் ஃபெய்த். காணப்படாத நிச்சயம் நீ பார்க்கல, ஆனால் that has got such a strong implication on you. அதுவும் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு பிடிப்பை கொண்டு இருக்கிறது, உன்னை பாதிக்குது. மற்ற உன்னை பார்த்து பைத்தியகாரன் சொல்கிறாங்க. அதர் பீப்புள் சே that you are a fool. பட் மற்றவங்க சொல்கிறத பற்றி you don't care about that. மற்றவங்க சொல்கிறத பற்றி நீ கவலைப்படுறதில்ல. பிகாஸ் you are the one who is rooted in believing the unseen. பார்க்காததை ஒன்று நம்ப அதன் அடிப்படையில் வாழுகிற ஒரு மனுஷனை நீ போயிட்ட. or else I could say that you are living in another realm. இன்னொரு வேறு அளவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். you will be ridiculous to be seen. நீ பார்க்க உன்னை பார்த்தா பரியாசத்துக்குரிய ஒரு மனிதனாக தான் காணப்படுவேன். ஆனால் 2வது வசனத்தில் அதனால தான் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். வேறு எதனாலும் இல்லை. அந்த விசுவாஸ் ஃபார் பை ஃபெய்த் பை இட் எல்டர்ஸ் அப்டைன் எ குட் ரிப்போர்ட். யார் மூலம்? வாட் ஹூஸ் ரிப்போர்ட் இஸ் த ரிப்போர்ட் ஆஃப் காட். தேவனுடைய ரிப்போர்ட். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சத்தியங்கிறது விசுவாசத்துக்குள்ளே வரணும்னு சொன்னால் ஒரு அசாதாரணமான காரியம் இது. அதனால தான் யூ லீவ் பை ஃபெய்த் ரைச்சஸ். அதாவதுங்க,
ஈவன் கிறிஸ்டியானிட்டியில் கூட என்னென்னா, அதாவது அதர் ரிலீஜன், இப்போ கத்தோலிசம் எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் ஆல் ரிலீஜன் வந்து ஒர்க் பை ஃபெய்த், அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், பை ஒர்க்ஸ், கிரியையினால் நீதிமானாக்கப்படுற. வேறு மற்ற இதில் எல்லாத்துலேயுமே அதுதான், அப்படி தான். அதாவது உன் கிரியையினால் எல்லா ரிலீஜனுமே என்னென்னா, நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் அப்படி இருக்கணும், கடவுளுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பல விதங்களில் ஐ வாண்ட் டு டூ திஸ் தட். ஸோ யூ வுட் லைக் ஆர் யூ மேக் an effort டு பி ஜஸ்டிஃபைட் பை யுவர் ஒர்க்ஸ். உன்னுடைய கிரியையினால் நீ உன்னை நீதிமானாக்க பார்க்குற. அதே கிறிஸ்தவத்திலே இருக்கிறது. ஈவன் இன் எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியானிட்டி, சோ கால் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் அதுதான் இருக்குது. அவங்க என்னென்னா, அவங்க வந்து தங்களுடைய கிரியையினால் விசுவாசிகள்னு காட்ட பார்க்குறாங்க. They try to show by their works as though they are believers. ஆனால் விசுவாசி by faith he will work. ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் கிரியை செய்வான். there is a tremendous difference. இது ரெண்டுக்கும் பெரிய ஆழமான வித்தியாசம் இருக்குது. இதில் முன்னால் இருக்கிறது there is a sort of pride in that, ஒரு பெருமை. நான் அதை I am a religious man, ஒரு பக்திக்குரிய மனுஷன் இல்லைங்க. ஃபெய்த் கம்ப்ளீட்டாக நம்முடைய எல்லாத்தையும். மார்ட்டின் லூத்தர் திஸ் ட்ரெமெண்டஸ். என்னென்னா, மார்ட்டின் லூத்தருடைய கண்கள் திறக்கப்பட்டதுக்கு காரணம், ஒரு கத்தோலிக் இதில் வந்து கிரியின் அடிப்படை இல்லைன்ற தெரிஞ்ச உடனே விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அதான் அதுக்கு முன்னாலே பாருங்களேன், 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு கான்ட்ரரி டு த ஃபெய்த், த பிரின்சிபல் ஆஃப் ஃபெய்த் கம்ப்ளீட்லி ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சச் பீப்புள். ஆண்டவர் தான் சொல்கிறார், அவன் மேலே எனக்கு அக்கறையே கிடையாது. ஐ டோன்ட் ஹவ் எனி கன்சர்ன் ஃபார் சச் அ பீப்புள். ஸோ ஃபெய்த்துன்னும் பொழுது தேர் இஸ் அ ரியல் ஹியூமிலிட்டி, உண்மையான தாழ்மை. நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு இந்த இப்போ எப்படின்றது இந்த ரோமன்ஸ் 12:1 பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரோமர் 12:1 அது ஒரு சின்ன ஒரு புக்காக, ஒரு சின்ன இல்லை, ஒரு பெரிய புக்காக வரப்போகுது. ஏன்னு கேட்டால் த ஹோல் பைபிள் அதில் தான் இருக்குது. த ஹோல் பைபிள் விசுவாசத்துவக்கிறவர் முடிக்கிறவருமான எல்லாமே அதில் இருக்குது. ஆல் சாவர்னிட்டி, எவ்ரி திங். ஆகவே நம்ம அதில் பார்த்து வருகிறோம், பெசெட்டிங் சின்ஸ், உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையெல்லாம் நீ தள்ளாமல், இன்னும் நீ கண்ணின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் ஒழிக்காமல் இயேசுவை ஒழிக்காமல் நீ இயேசுவை பின்பற்றுங்கிறது அப்பட்டமான பொய். இட்ஸ் அ கம்ப்ளீட் லை. நீ அதை விட்டு தான் இயேசுவை பின்பற்றுன்னு பைபிள் சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்குறோம், நம்ம சகல பாரம்னா என்ன, வாட் இஸ், அதை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இது நம்ம இன்னும் 1 மந்த்துக்கு அதே தான் பிரசங்கமே இருக்க போகுது. ஸோ அது ஒரு பெரிய புக்காக நம்ம போடணும். ஏன்னு கேட்டால் அது போதுங்க நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஹோல் பைபிள் அதில் அடங்கிடுது, அவ்வளோதான். அதில் விசுவாசம் வந்து விசுவாசத்தினால தான் நான் இப்போ ஆண்டவருக்குள்ளே பிழைக்க முடியும். யூ கேன் லிவ் இன் காட் ஒன்லி பை ஃபெய்த். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒர்க்ஸுக்கு அங்கே இடமே கிடையாது. ஆகவே தேவனுடைய வார்த்தையினால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னென்னா, ஏன்னா வருகிற காலங்களில் விசுவாசன்றதை பற்றி என்னங்கிறத நம்ம பார்க்காம சும்மா நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு விசுவாசம் கேள்வினால் வரும் இதே சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய ரிஃபார்மர்ஸ் அதே தான் பேசுகிறாங்க. ஆனால் என்ன எதனால் வருங்கிறத ரிஃபார்மர்ஸ் இந்த சென்ஸ், அவங்க ரிஃபார்மர்ஸ் சொல்ல, இந்த ரிஃபார்ம்டு பீப்புள்ன்றவங்க இன்றைக்கி சொல்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டு தே வில் டாக் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆனால் அதுக்கு பின்னால் தான் அதனுடைய ரைட். அதாவது அதனால் என்ன தெரியுங்களா, இன்றைக்கி நிறைய சர்ச்சஸில் நோ பாசிபிலிட்டி ஆஃப் ஃபெய்த்.
விசுவாசத்துக்கு வழியே இல்லை. ஏன்னு கேட்டால் சரியான வார்த்தையை பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. ரைட்லி அதுதான் பவுல் சொன்னார், வெட்கப்படாத ஊழியக்காரனா சரியா நீ பகுத்து போதிக்கணும்பா, இல்லைன்னா யூ வில் பி அஷேம்ட். அதாவது யூ வில் பி புட் டு ஷேம்ன்றார் ஆண்டவர். நீ இல்லைன்னா வெட்கப்படுவேன். உன்னை ஆண்டவர் வெட்கப்படுத்திடுவார். நீ சரியாக தேவனுடைய வார்த்தையை தீமோத்தேயு எழுதின நிருபத்தில் பாருங்கள், நீ சரியாக தேவனுடைய வார்த்தையை நீ பிரசங்கிக்காமல் போனால் நீ வெட்கப்பட்டு நான் உன்னை வெட்கப்படுத்திடுவேன் ஆண்டவர் சொல்கிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கின்னு சொல்கிறவர், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா சரியாய் பகுத்து போதிக்க வேண்டியது அவசியம். அவ எல்லா ஊழியக்காரன் சொல்லாத. டோன்ட் சே எவ்ரி ப்ரீச்சர் இஸ் எ ப்ரீச்சர். நோ, தேவனுடைய வார்த்தையின் அளவுகளில் பிரசங்கிக்காதவன் பிரசங்கியே கிடையாது. இஸ் நாட் எ ப்ரீச்சர். இட்ஸ் எ ஷேம் டு கால் ஹிம் as a preacher. அவனை ஒரு பிரசங்கினை அழைக்கிறதே வெட்கத்துக்குரியது. ஆகவே சரியாய் பகுத்து போதிக்கிற ஒரு போதனைக்காத பிரசங்கி பிரசங்கியே கிடையாது. இல்லவே இல்லைங்க. எனக்கு நிறைய பேர் so many preachers, என்ன எவ்வளோ போஸ்டிங் இருக்குது. ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு விதமான போஸ்டிங். so many people. கேத்தலிக் மாதிரி அங்கி போட்டால் உடனே அது அங்கி போட்டால் எல்லாமே போதனை ஆயிட முடியுமா? எவ்ரிபடி. ஆண்டவர் தான் சொல்கிறார், பி கேர்ஃபுல் ஆஃப் சச் பீப்புள். ஜனங்களை குறித்து ஜாக்கிரதை. நாட் எவ்ரி ஒன், பட் ஹூ இஸ் என்டைட்டில் ஃபார் த டைட்டில் ஆஃப் எ ப்ரீச்சர். ஒரு பிரசங்கின்றவனுக்கு தகுதியாக அழைக்கப்படுகிறவன் யார்? தோஸ் ஹூ ப்ரீச் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவன் சரியாய் பகுத்து போதிக்கணுங்க. ரைட்லி டிவைடிங் காட்ஸ் வேர்ட். இதே பைபிளை வச்ச கடவுளே இல்லைன்னு கூட போதிக்க முடியும். தெரியுங்களா உங்களுக்கு? டூ யூ நோ தட்? We can preach from the same Bible that there is no God. அதனால் எல்லாமே பிரசங்கின்னு சொல்ல முடியாது. So every church God has not given the privilege for the people to hear the word of God rightly being divided. அவை சரியாய் பகுத்து போதிக்கிற, சத்தியத்தை போதிக்கிற சபைகள் எல்லாமே இல்லை. எல்லா சபைகளும் இல்லை. வேலை தான் ஐசு சொன்னார், கள்ளர் குகை. இட்ஸ் எ வெரி ஷேம்ஃபுல். வெட்கப்பட வேண்டிய ஒரு காரியம்தான். ஸோ அதனால் நிறைய சர்ச்சஸ்ஸு we can't call it. A church is the one where the word of God is being preached, rightly divided and without any mixture. கலப்படம் இல்லாமல் சரியாக சத்தியத்தை போதிக்கிற போதனை உள்ள ஒரு இடம்தான் சபை. மற்றதெல்லாம் கள்ளர் குகை. ஏன்னு கேட்டால் தேவன் இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம. ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தை என்பது அதுதான் ஆண்டவர் ஆழித்தரமாச்சு. ஒரு எழுத்தாக ஒரு எழுத்தின் உறுப்பாக ஒழிந்து போகாது. இட் வில் நெவர் பி டெஸ்ட்ராய்ட். இப்போ தேவனுடைய வார்த்தை நம்ம விசுவாசத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு காரியமாக எப்போ இருக்கும், எப்படி இருக்கும், அதைத்தான் நம்ம இப்போ அலசி பார்த்து கொண்டிருக்கிறோம். We are searching. So God's word and faith, where it is connected. எங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது? How could we really be the people who get out of God's word? தேவனுடைய வார்த்தையில் எப்படி விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடும், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவனில் வார்த்தைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களைப் போலவே காணப்படுகிற சபை மக்களை வழிநடத்தக்கூடிய வழிமுறை குறித்து தீமோத்தேயுக்கு நீர் தெளிவாய் போதித்தீர். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை பேச நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு, ஆண்டவரே, ஒரு ஆத்துமா விலையேறப்பட்டது. ஐயோ, ஒரு ஆத்துமா தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்படுகிற எல்லா காலங்களையும் அசட்டை பண்ணி அலட்சியம் பண்ணி அந்த நித்தியமான தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நரக ஆக்கினைக்குட்படுத்தப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் கிருபையாக இறங்கும்படியாக நீர் இந்த வேத வசனங்களை கொடுத்தவருடைய நோக்கம் இன்றைக்கு அநேக இடங்களில் காணோம்.
செவித்தினவர்களாகி தங்களுக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதலை தெரிந்து கொள்கிற பெரிய கூட்டம் இன்றைக்கி கிறிஸ்தவ மக்களின் கூட்டம். ஆனால் நம்முடைய வார்த்தையின் வல்லமை மாறி போவதில்லை. உம்முடைய வல்லமை, ரட்சிக்கும் வல்லமை மாறி போகலை. உம்முடைய ரட்சிக்கும் கிருபை போகவில்லை. ஆவியானவரே, நீர் இந்த காலங்களில் பேசும் ஆண்டவரே. இந்த சபையில் கூட நீர் பேசும், தெளிவாய் போதிக்கப்படட்டும். எந்த விதமான மனிதனுடைய பாரபட்சத்துக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை தெளிவாய் போதிக்கிற விதமான காரியம் இந்த இடத்துல ஒரு காலம் இந்த பிரசங்க பீடத்தை விட்டு நீங்கி போக வேண்டாம். ஒருவேளை நான் போனாலும் கூட ஆண்டவரே, அவிதமான ஒரு நிலை இந்த சபைக்கு நேரிட வேண்டாம். நிச்சயமாக நீர் யாரை முன்குறித்து அவர்களை அழைக்கிறீர், நீர் அவர்களை ரட்சிக்கிறீர், எந்த விதமான சந்தேகமில்லை. ஆனாலும் ஆண்டவரே, கலப்படமாய் மனிதர்களை பிரியப்படுத்தி போதிக்கும்படியான போதகர்கள் ஒரு நாளில் வெட்கப்பட்டு போவார்கள். விதமான போதர்களை கொண்ட நிலை இந்த சபைக்கோ அல்லது ஆண்டவரே இந்த ஐக்கியத்தில் சபைகளுக்கோ அல்லது நேரிடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.